ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ரெசிப்பியாக இன்றைக்கி ஒரு லட்டு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொன்னாலே இந்த ரவா லட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன குழந்தைங்க கூட இந்த லட்டு பண்ணலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு லட்டு இது. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ரவா லட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவே இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவையெல்லாம் வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். முதல்ல முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கலாம். 1/4 கப் நெய் விட்டுக்கிறேன். நம்ம எந்த இதில் ரவை அளந்தோமோ அதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இப்போ உலர் திராட்சையை சேர்த்துடலாம். அது நல்ல முட்டையாக வரும் பார்த்திங்களா, அந்த அப்போ வர்றப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து அதே நெய்யில் ரவை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ ரவை இது. இந்த கப்பில் 1 கப் ரவை. இதை வறுத்துடலாம். ரவையை அதிக நேரம் வறுக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த மணம் வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ ரவையை வறுத்து நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். அடுத்து நம்ம ரவையை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நான் 1/2 கிலோ சக்கரை, இதில் 1 கப் ரவை எடுத்தோம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி காயட்டும். நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை காய்ச்சிக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அப்புறம் தொட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், லைட்டாக ஒரு நூல் மாதிரி வருதா, இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும். ஒரு கம்பி மாதிரி இப்படி நம்ம 2 விரலுக்கு நடுவில் இந்த மாதிரி நூல் மாதிரி வந்துச்சுனாலே நல்லா பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம ரவை வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த ரவையை இதில் சேர்த்துருவோம். அடுத்து நம்ம வறுத்த முந்திரி திராட்சை இதில் சேர்த்துருங்க. ஏலக்காய் தூள் ஒரு 3 ஏலக்காயை பவுட்ரு பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை கலந்துருவோம். பாருங்கள், சக்கரை பாகில் போட்டு கலந்ததுமே இந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், கலந்தது போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். நல்லா ஆறுனதுமே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கடாயிலேருந்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இன்னும் சூடாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பயே பிடிச்சா தான் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். அது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால சூடு சீக்கிரம் ஆறாது அப்படின்றக்காக இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா கை பொறுக்கிற சூடாக இருக்கிறப்பயே நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதில் ஒவ்வொரு முந்திரி பருப்பு இப்படி வச்சு நல்லா அப்படி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கூட பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி சைஸில் கூட நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். இது போல் உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு லேட் பண்ணோம்னா அந்த ரவை ரொம்ப அந்த சக்கரை பாகெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிரும், உதிரி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைட்டாக கொஞ்சம் பால் வெதுப்பான சூடாக இருக்க பாலை அதில் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பால் ஊற்றிக்கிட்டால் போதும். நான் 1 டம்ளர் பால் தான் வெதுப்பாக எடுத்தேன். ஆனால் அவ்வளோ பாலும் ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த பால் சேர்க்கணுன்றது உருண்டை உங்களுக்கு பிடிக்க வராது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் இந்த பால் ஊற்றிக்கோங்க. இல்லை சக்கரை பாகில் இருக்க ஈரப்பதமே நல்லா உருண்டை பிடிக்க வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பால் ஊற்ற தேவையில்லை. பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேன்.
ரவா லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு. நான் பால் ஊற்றுனது பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பால் எடுத்தேன். நம்ம டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் பால் எடுத்து அதில் 1/4 டம்ளர் பால் ஊற்றி தான் நான் லட்டுக்கு பிசைஞ்சேன். பால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நீங்கள் இறக்கி வச்சதுமே நல்லா சூடு அந்த பாகு இருக்கிறப்பவே உருண்டை பிடிக்கிறதுனா அப்படியே கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லை கை சூடு தாங்கலை நல்லா ஆறட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் பால், ஏன்னா முதல்ல வந்து அந்த பாகோட கையில் பிடிக்க முடியல, அதனால தான் நான் லாஸ்ட்டில் நல்லா ஆற வச்சுட்டு வெதுப்பாக பால் கொஞ்சம் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ ரவையில் நான் பெரிய பெரிய லட்டாக போட்டதுனால 16 லட்டு வந்திருக்கு. நீங்கள் இதில் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா 20 பக்கம் கூட கண்டிப்பாக வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரவா லட்டு செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் இது போல் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.